Good morning, students. Today we will discuss about the chapter 7 human circulatory system. பார்க்க போகிறோம். அப்படின்னா the structure of the heart was described by the Raymond D. Masons in 1706. Human heart is made up of special type muscle that is called cardiac muscle அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சிறப்பான தசை, இதய தசையால் செய்யப்பட்டிருக்கும். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த thoracic cavity and its apex portion is lightly tilted towards the left. கொஞ்சம் போர்ஷன் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடாக ஒதுங்கின மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கும். இன்னும் அடல்ட்டில் இருக்கும். அதுமாதிரி சைஸ் ஆஃப் த ஹார்ட் பார்த்திங்கன்னா ரஃபாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு க்ளோஸ்ட் விஸ்ட், நம்ம கையை மூடின அளவுக்கு உள்ள அந்த அளவுக்கு இருக்கும். கையை மூடணும்னா கை விரல் மூடும்பொழுது எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஹார்ட்டோட சைஸ் இருக்கும். The heart is divided into 4 chambers. upper 2 small auricle or atriumனு சொல்லலாம். அண்ட் லோயரில் 2 large ventricle இருக்குது. The wall of the ventricle பார்த்திங்கன்னா are thicker than auricle due to the presence of papillary muscles. wall of the ventricle வந்து திக்கராக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா அதில் பாப்புலரி மசில்ஸ்ன்ட்டு ஒரு மசில்ஸ் இருக்கிறதுனால அந்த wall of the ventricle வந்து ரொம்ப திக்கராக இருக்கும். The heart wall is made up of 3 லேயர் இருக்குது. வாட் ஆர் 3 லேயர்னு எடுத்துட்டோம்னா அவுட்டர் எபிகார்டியம், மிடில் மயோகார்டியம், இன்னரில் எண்டோகார்டியம்னு சொல்லுவோம். 3 லேயரால் செய்யப்பட்டிருக்கும். ஸ்பேஸ் present between the membranes, pericardial fluid இருக்குது இல்லையா, கால்டு pericardial space filled the pericardial fluid அப்படின்னு சொல்லுவான். 2 auricles are separated by the interauricular septum and 2 ventricles are separated by the interventricular septum by the separation of chamber while mixing the oxygenated and deoxygenated blood. ஏன்னா ஹியூமன் ஹார்ட்டுங்கிறது ஒரு கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் உள்ள ஒரு ஹார்ட்டு. ஆரிக்கல் ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்டர் ஆரிக்குலர் செப்டத்தால் பிரிக்கப்பட்டிருக்கும். அதுமாதிரி வென்ட்ரிக்கிள் ரெண்டும் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டத்தால் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ எதுக்காக செப்பரேட் ஆகணும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் மிக்சிங் த ஆக்சிஜன் அண்டு டீஆக்சிஜன் பிளட் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அது இதேமாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆரிக்கிள் கம்யூனிகேட் வித் த வென்ட்ரிக்கிள் தோ இன் த ஓப்பனிங் கால்டு ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர்னு சொல்லுவோம். ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிகுலர் ஓப்பனிங் பேர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர், which is guarded by the auriculoventricular valves. எப்படி ரெண்டும் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த auriculoventricular valves மூலமாக ஓப்பன் ஆகுது. ஓப்பனிங் பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் இடையில வால்வுக்கு பேர் பார்த்திங்கன்னா ட்ரைகாஸ்பிட் வால்வு அப்படின்னு சொல்லலாம். பைகாஸ்பிட் வால்வுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேர் தான் பைகாஸ்பிட் ஆர் மெட்டல் வால்வுன்னு சொல்லலாம். இந்த வால்வோட ரோல் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வால்வ்ஸ் ஆர் ஹார்ட் அலோ த பிளட் ஃப்ளோ ஒன்லி ஒன் டைரக்ஷன். வால்வோட ரோலுங்கிறது பிளட்டை வந்து ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் அலோவ் பண்ணும். தட் இஸ் ஃப்ரம் ஏட்ரியா டு வென்ட்ரிக்கிள். ஏட்ரியாவிலேருந்து வென்ட்ரிக்கிள் மட்டும்தான் பிளட் போகலாம். திருப்ப ஏட்ரியாவுக்கு பிளட் வரவே முடியாது. These valves
opening the right and left ventricle into the pulmonary artery. The aorta are guarded by the aortic and pulmonary valves are called semilunar valves னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா எது அரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா அயோட்டாவும், ரைட் வென்ட்ரிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பல்மோனரி ஆர்டரியாக ரைஸ் ஆகும். அது ரெண்டோட ஓப்பன் பிளேஸில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா செமிலுனார் வால்வ்ஸ் இருக்கும். ஈச் செமிலுனார் வால்வ் பார்த்திங்கன்னா மேடப் ஆஃப் 3 half மூன் ஷேப்டு கேஸ் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இறைச்சந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய முடிகள் மாதிரி இருக்கும். The myocardium of the ventricle is thrown into irregular muscle ridges called trabeculae or trabeculae carneae சொல்லலாம். அதை பார்த்திங்கன்னா இந்த myocardium of the ventricle வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய இணைப்பை நம்ம என்ன சொல்கிறோம் trabeculae carneae அப்படின்னு சொல்லலாம். trabeculae carneae பார்த்திங்கன்னா modified into cardiac tentinei. இந்த trabeculae carneae பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா cardiac tentinei அப்படின்னு சொல்லலாம். அது மாடிஃபைடு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த செமிலுனார் வால்வ்ஸ் ஆர் அச்சீவ்ட் பை த cardiac tentinei. அவங்க வந்து இந்த செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா எதன் டிபெண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா cardiac tentinei வச்சு தான் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். cardiac tentinei பார்த்திங்கன்னா அட்டாச் த லோயர் எண்ட் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த பாப்புலர் மசில்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். The heart receives the deoxygenated blood from various parts of the body through the inferior vena cava and superior vena cava which open into the right auricle சொல்லலாம். ரொம்போட எல்லா இடத்துலேருந்தும் விட்டு வந்து இன்ஃபீரியர் சுப்பீரியர் வீனா கேவான்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ் வழியாக ரைட் ஆரிக்கிளுக்கு வரும். The oxygenated blood from lungs is drained into left auricle through the pulmonary veins. அதே மாதிரி oxygenated blood எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி வெயின்ஸ் வழியாக 4 பல்மோனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் த ஹார்ட் பீட் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஹியூமன் இஸ் மயோஜெனிக்னு சொல்லலாம். அதாவது கார்டியோமயோசைட் கேன் ப்ரொடியூஸ் ஸ்பான்டேனியஸ் ரிதமிக் டீபோலரைசேஷன் இனிஷியேட் த கான்ட்ராக்ஷன்ஸ். மயோஜெனிக் என்னென்னு பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு தேவையான இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லேயே வந்து உருவாக்கப்படுது இல்லையா, ரிதமிக் டீபோலரைசேஷன், அதனால் மயோஜெனிக்னு சொல்கிறோம். The sequence of the electric conduction of the heart is shown in 7.7 அவங்க இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டியாக் செல்ஸ் வந்து பார்த்தோம்னா the fastest them are called pacemaker cells அப்படின்னு சொல்லலாம். Since they determine the contraction rate of the entire heart அப்படின்னு சொல்லலாம். The cells are located in the right sinoatrial node or pacemaker சொல்லலாம். இது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சைனோயேட் நோடு சொல்லக்கூடிய எஸ்சி நோடு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஹார்ட்டோட அந்த ரைட் ஆரிக்கிளில் இருக்குது. and the left side or right atrium the node is called auriculoventricular node னு சொல்லுவோம். the two special cardiac muscle fibers originate from the auriculoventricular node are called bundle of his அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா down into the interventricular septum
and the fibers spread into the ventricle. அது வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாகவுமே அதோட ஃபைபர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். மண்டல் ஆஃபீஸோட ஃபைபர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த ஃபைபர்ஸ் ஆர் கால்டு பர்கின்சி ஃபைபர். அந்த ஃபைபருக்கு என்ன பேருனா பர்கின்சி ஃபைபர் அப்படின்னு பேர். பேஸ்மேக்கர் செல்ஸ் பார்த்திங்கன்னா கேன் ப்ரொடியூஸ் த எக்ஸிடேஷன் த்ரூ த டீபோலரைசேஷன் ஆஃப் த செல் மெம்பரைன்னு சொல்லலாம். பேஸ்மேக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ நோடு வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா டீபோலரைசேஷன் மின்முனைப்பு இயக்கம் கிடைக்கும். ஸோ ஈச் டீபோலரைசேஷன் இஸ் ஸ்லோ, டேக்ஸ் பிளேஸ் பை சோடியம் இன்ஃப்ளக்ஸ் அண்டு ரிடக்ஷன் இன் பொட்டாசியம் எஃப்ளக்ஸ். சோடியம் உள்ளே போகிறதுனாலையும் பொட்டாசியம் வெளியே போகிறதுனாலையும் தான் நமக்கு அந்த இம்பல்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ மினிமம் பொட்டன்ஷியல் இஸ் required to activate voltage gated calcium சொல்லுவோம். இந்த சேனல்ஸ் கால்சியம் ரேபிட் டீபோலரைசேஷன் which result in action potential சொல்லலாம். ஸோ அதில் வந்து அந்த வோல்டேஜ் கேட்டுன்னு சொல்லக்கூடிய கால்சியம் கேட்டிருக்கு இல்லையா, அது வழியாக இருந்துச்சுன்னா டீபோலரைசேஷன் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக மாறி வெளில வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். பேஸ்மேக்கர் செல்ஸ் ரீபோலரைசஸ் ஸ்லோலி வயா பொட்டாசியம் எஃப்ளக்ஸ். பொட்டாசியம் வந்து வெளில போகிறதுனால அந்த பேஸ்மேக்கர் செல்லில் வந்து மெதுவாக அந்த இம்பல்ஸு மூவ் ஆகிட்ருக்கும் ஏபி நோட்டை நோக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்னா என்ன பார்த்தோம்னா ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லலாம். The contraction of the heart is called systole and the relaxation of the heart is diastole சொல்லலாம். இது சுருங்கக்கூடியதை சிஸ்டோல் அப்படின்னும், நல்லா விரிவடையக்கூடியதை டயஸ்டோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி பீட் 72 டைம் பெர் மினிட் அப்படின்னு சொல்லலாம். இனி ஹியூமன் அடல்ட்டில் பார்த்தோம்னா டியூரிங் ஈச் கார்டியாக் சைக்கிள் 2 sound are produced that can be heard through the stethoscope. ஸ்டெதஸ்கோப்பில் நம்ம கேட்கும்போது ஹார்ட்டில் வந்து 2 சவுண்ட் இருக்குது. என்னென்ன தான் லப் அண்ட் டப் 2 சவுண்டு தான். த ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்டு பார்த்திங்கன்னா லப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லப் சவுண்டு இஸ் அசோசியேட் வித் க்ளோசர் ஆஃப் ட்ரைகாஸ்பிட் அண்டு பைகாஸ்பிட் வால்னு சொல்லலாம். இதில் செகண்ட் ஹார்ட் சவுண்ட் என்ன சொல்கிறோம் டப்பு இஸ் அசோசியேட் வித் த க்ளோசர் ஆஃப் த செமிகுலர் வால்வ்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. லப் சவுண்டு வந்து க்ளோசர் ஆஃப் அந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸு, டப் சவுண்டு க்ளோசர் ஆஃப் செமிகுலர் வால்வ்ஸ். The sounds are கிளினிக்கல் டயக்னோஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ். இந்த சவுண்ட் வந்து ரொம்ப மருத்துவத்துறையில் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா சவுண்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா நம்ம ஏதாவது டிசீஸை கண்டுபிடிக்க முடியும். அதில் எப்படின்னு பாருங்கள், இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் இருக்கு இல்லையா, டைக்கிகார்டியான்னு சொல்கிறோம். அதுமாதிரி டிக்ரீஸ்டு ஹார்ட் ரேட்டை சொல்லணும்னா பிரெடிகார்டியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கார்டியாக் சைக்கிள் பார்க்குறோம். கார்டியாக் சைக்கிள்னால் அந்த ஈவெண்ட் ஆக்கிறத the event that occur at the beginning of heartbeat and lasts until the beginning of next beat, that is called cardiac cycle. ஒரு ஹார்ட்டு துடிப்புக்கும் முடிஞ்ச அடுத்த துடிப்பு தொடங்குற வரைக்கும் உள்ள அந்த ஈவெண்ட்டை கார்டியாக் சைக்கிள்னு சொல்லலாம். இட் லாஸ்ட்ஸ் ஃபார் 0.8 செகண்ட். அதோடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா 0.8 செகண்ட். த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஈவெண்ட் என்ன, அது வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க அந்த இதுக்கு முன்னாடி அந்த ஆரிஜினல் ஹார்ட் பீட் டயக்ராம் பார்த்துட்டு வரலாம். ஈவெண்ட்டு பார்த்துட்டோம்னா இதுதான் சைனோஏட்டில் நோடுன்னு சொல்கிறோம். இந்த சைனோஏட்டில் நோட்லேருந்து தான் இம்பல்ஸ் என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, சைனோஏட்டில் நோட்லேருந்து இம்பல்ஸ் என்ன செய்யும், எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து மெல்ல மூவ் ஆகி ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு வருது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட்லேருந்து பண்டல் ஆஃப் ஹிஸ், இதுதான் பண்டல் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்கிறோம்.
இது வழியாக என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, நேராக மெல்ல ஸ்ப்ரெட் ஆகி பர்கின்சி ஃபைபர்னு சொல்லக்கூடிய இந்த இருக்கு பாருங்க, இந்த பேர் தான் பர்கின்சி ஃபைபர். இதுக்கு அந்த இம்பல்ஸ் வந்து ரீச் ஆகுது. இம்பல்ஸ் ரீச் ஆனால் மட்டும்தான் இந்த ஹார்ட் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா சுருங்காது. ஏன்னா இம்பல்ஸ் இல்லைன்னா ஹார்ட் வந்து சுருங்க முடியாது. சரிங்களா? அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹார்ட்டோட டயக்ராமும் பார்க்கலாம். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இது அயோட்டான்னு சொல்கிறோம். அது சுப்பீரியர் வீனகேவா பார்க்குறீங்க. அடுத்து லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரிஸ் இருக்குது. அடுத்து லெஃப்ட் பல்மோனரி வெயின்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். செப்டம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரி மசில்ஸ்னால் இருக்கும். இந்த கார்டே டென்டினே பாருங்கள், அந்த கார்டே டென்டினேன்னு சொல்கிறது. ஓகே, வாங்க கார்டியாக் சைக்கிள் போகலாம். அதில் ஃபேஸ் 1 பார்க்கணும். இப்போ ஃபேஸ் 1 பார்த்தோம்னா வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் 1 அதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் இந்த ஆரிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் தென் the top ventricular pressure சொல்லலாம். The atrioventricular valves are open while the seminar valves are closed. Blood flow from the auricle into the ventricle passively சொல்லலாம். அதாவது வென்ட்ரிகுலர் டயஸ்டோலில் பார்த்திங்கன்னா ஆரிக்கிளில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இதை விட வென்ட்ரிக்கிளை விட ஆரிக்கிளில் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுனால இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸ், ஏவி வால்வ்ஸ்னு அர்த்தம், ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸ்னு அர்த்தம். அதில் 2 இருக்குல்லையா, ட்ரைகஸ்பிட் இருக்குது, பைகஸ்பிட் இருக்குது. 2 வால்வும் அட் அண்ட் டைமில் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? எப்போ வரைக்கும் அது ஓப்பன் ஆகிருக்குன்னா செமினார் வால்வ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ பிளட் ஆரிக்கிலேருந்து எங்கே பார்க்க ஓடிடும்? வென்ட்ரிக்கில் பார்க்க ஓடிடும். அடுத்து ஏட்ரியல் சிஸ்டல் பார்க்குறோம். இந்த ஏட்ரியா கான்ட்ராக்ட் while the ventricle are still relaxed. ஏட்ரியா சிஸ்டல்னு எடுத்துட்டோம்னா இந்த ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகுது. எப்போன்னா வென்ட்ரிக்கிள் வந்து ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் ஏட்ரியல் வந்து ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகும். இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆரிக்கிள் passes maximum value of the blood the ventricle until they reach in the end of the diastolic volume. எப்போ எது வரைக்கும் சொல்லுங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆரிக்குலர் பிளட் பூரா வென்ட்ரிக்கில் பார்க்க ஓடுற வரைக்கும் சுருங்கிடும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏடிவின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ட் ஆஃப் த டயஸ்டோலிக் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். டயஸ்டோலிக் வேல்யூம் வந்து முடிஞ்சு போயிடும். முடிகிற வரைக்கும் அது சுருங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த எண்ட் ஆஃப் த டயஸ்டோலிக் வேல்யூம் பார்த்திங்கன்னா இஸ் ரிலேட்டட் லென்த் ஆஃப் த கார்டியாக் மசில் ஃபைபர். இது எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா கார்டியாக் மசில் ஃபைபரை பொறுத்து தான் அந்த எண்ட் ஆஃப் த டயஸ்டோலிக் வேல்யூம் இருக்கும். எந்தளவுக்கு விரியணும்னு இருக்குல்ல, அதுமாதிரி மோர் மசில் இஸ் ஸ்ட்ரெச்டு கிரேட்டர் தென் எண்ட் ஆஃப் த டயஸ்டோலிக் வேல்யூம் இஸ் ஸ்ட்ரோக் வேல்யூம்னு சொல்லுவோம். அதிகமாக விரிஞ்சால் தான் வேகமாக வந்து நிறைய பிளட்டை வந்து உள்ளே ரிசீவ் பண்ணி வைக்க முடியும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஃபேஸில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்க்குறோம். ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்லலாம். இந்த வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் force the atrioventricular valves to close, increase the pressure inside the ventricle னு சொல்லலாம். The blood is then pumped from ventricle into aorta without change in the size of muscle fiber length and ventricular chamber volume. அது ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். இதை பார்த்தோம்னா இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் என்ன செய்யும், க்ளோஸ் ஆகுது. அப்போ பிளட் வந்து வென்ட்ரிக்கிலேருந்து அயோட்டா, சரிங்களா, அயோட்டா வழியாக என்ன செய்யுது, உள்ள வழியில்லாமல் உள்ளே ஓட ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்க்குறோம். வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் சொல்லுவோம். இன்க்ரீஸ்டு வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா செமினார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்.
blood out ventricle without backflow of the blood. ரத்தம் திரும்பி வராமல் அயோட்டா வழியாக போயிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட் எண்ட் கால்டு சிஸ்டாலிக் வேல்யூம்னு சொல்கிறோம். அடுத்து ஃபேஸ் 5 பாருங்கள். வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் பார்க்குறோம். வென்ட்ரிகுலேருந்து ஃபுல்லாக பிளட் வெளில போகுமே. வென்ட்ரிகுலேருந்து பிகின் டு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் இந்த ஆர்டரிஸ் எக்ஸீட் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர்னு சொல்லலாம். ரிசல்ட்டிங் த க்ளோசர் ஆஃப் சிமிலர் வால்ஸ். இந்த ஹார்ட் ரிட்டர்ன் டு ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள். திரும்ப பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகிள் ரிலாக்ஸ் ஆனோடனே மீண்டும் எது ஓப்பன் ஆனு பார்த்தீங்கன்னா சிமிலர் வால்வு க்ளோஸ் ஆகிடும். திரும்ப வந்து ஏற்றிய வென்ட்ரிகுலர் வால்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். திரும்ப கார்டியாக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கார்டியாக் அவுட்புட் பார்க்குறோம். The amount of blood is pumped out by the each ventricle per minute, that is called cardiac output அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ரத்தம் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து ஹார்ட் அவுட்டை வெளில வருதோ அதை வந்து கார்டியாக் அவுட்புட்னு சொல்கிறோம். இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரோக் வேல்யூம். இதில் தான் நமக்கு ஹார்ட் ரேட் கிடைக்கிது அண்ட் ஸ்ட்ரோக் வேல்யூம் கிடைக்கிது. The heart rate or pulse is the number of beat per minute. இந்த ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து எவ்வளோ முறை துடிக்குதுங்கிறத நம்மளுக்கு சொல்லணும்னா ஹார்ட் பீட்னு சொல்கிறோம். இந்த பல்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்டு மைனஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷருங்கிறது தான் பல்ஸ் ப்ரெஷர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரோக் வேல்யூம்னு எடுத்துட்டோம்னா the volume of blood pumped out by the one ventricle with each beat. ஒவ்வொரு முறையும் வென்ட்ரிக்கிளிருந்து அயோட்டா நோக்கி தள்ளப்படக்கூடிய பிளட்டோட வேல்யூம் தான் ஸ்ட்ரோக் வேல்யூம்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோக் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆன் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். வென்ட்ரிக்கிள் எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகுதோ அதுதான் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் சொல்லலாம். கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் ரேட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வேல்யூம்னு சொல்லலாம். The stroke volume represents the difference between the end of the diastolic volume சொல்லலாம். The amount of blood that collect in the ventricle during the diastole சொல்லலாம். At the end of the systolic volume பார்த்திங்கன்னா the blood remaining in the ventricle after contraction சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா stroke volume is equal to end of the diastolic volume minus the end of the systolic volume சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் த ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா ஆஃப் த ஹார்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த critical factor controlling stroke value is degree which cardiac muscle cell are stretched just before the contract. அந்த ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படிங்கிறது அவர் லா அப்படின்னா அந்த அவர் கிரிட்டிக்கல் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரோக் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா கார்டியாக் மசில் செல்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் த கான்ட்ராக்ட் ஹார்ட்டு சுருங்கிறதுக்கு முன்னாடி இந்த மசிலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது முடியுங்கிறது அந்த லாவில் வந்துருக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸ்ட்ரென்ச்சிங் ஆஃப் த கார்டியாக் மசில், the amount of blood returning the heart and distending in the ventricle. மிக முக்கியமான காரணம் எடுத்துட்டோம்னா எவ்வளோ பிளட் வந்து ஹார்ட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகி வருதோ அதுமாதிரி வென்ட்ரிக்குள்ளே அதே ஹார்ட் வந்து என்ன செய்யும் திரும்ப உள்ளே நுழைஞ்சி திரும்ப வீனஸ் வழியாக அது திரும்ப அந்த ஹார்ட்டுக்குள்ளே வரும். ஸோ டியூரிங் தி விக்ரஸ் எக்ஸசைஸ் கடுமையான உடற்பயிற்சின் போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வேல்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப டபுள் ஆகிடும். வித் ரிசல்ட் ஆஃப் வீனஸ் ரிட்டன் அதிகமான பிளட் வந்து ஹார்ட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பாடி வேகமாக ஆக்ட் ஆகும்போது ஹார்ட்டுக்கு வந்து நிறைய பிளட் வந்து வர ஆரம்பிக்குது. ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் நார்மலி மெயின்டைன் ஏ பேலன்ஸ் பிட்வீன் த கார்டியாக் அவுட்புட் அண்ட் வீனஸ் ரிட்டர்ன்னு சொல்லலாம்.
because heart is double pump, each side can fill the independently அப்போதான் சொல்லலாம். The left side of the heart fails result in pulmonary congestion and right side fails is result in peripheral congestion சொல்லலாம். Frank Starling effect பார்த்தீங்கன்னா blood the heart from abnormal increase the blood volume. இதோட விதிப்படி பார்த்தீங்கன்னா எதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுதுன்னா அப்நார்மல் இன்க்ரீஸ் ஆகுது blood volume அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிறதுலேருந்து இந்த லாவ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா blood pressure பார்க்குறோம். So blood pressure is extracted on the surface of the blood vessels by the blood அப்படின்னு சொல்லலாம். The pressure circulate the blood through the artery, vein and capillaries. There are two types of the pressure இருக்குது. என்ன பார்த்தோம்னா systolic pressure and diastolic pressure, ரெண்டு டைப்பான ப்ரெஷர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா systolic pressureனால் என்னென்னு பார்த்தோம்னா this pressure is arteries as a chamber of the heart contractனு சொல்லலாம். இப்போது சேம்பர் ஆர்டரிஸ் இருக்கு இல்லைங்களா, ஆர்டரி சேம்பர் சுருங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் தான் சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். டைஸ்டோலிக் ப்ரெஷர்னு பார்த்தோம்னா அந்த வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகுது இல்லைங்களா ஹார்ட் சேம்பரில், அதை டைஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். The blood pressure measured by using the sphygmomanometer அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா it is expressed as systolic pressure and diastolic pressure சொல்லலாம். நார்மல் ப்ரெஷருடைய வேல்யூம் பார்த்தோம்னா 120/80. 120ங்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர், ஆரிக்கிளுடைய கண்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ 120. அண்ட் வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ஷனுங்கிறது 80ன்னு சொல்லலாம். ஸோ the mean atrial pressure பார்த்திங்கன்னா in function of the cardiac output and resistant arterioles சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the primary reflex pathway பார்த்திங்கன்னா are homeostatic control of the mean atrial pressure of baroreceptor reflex சொல்லலாம். அன்லைன் பண்ணி முக்கியமான 2 மார்க்கு. what is known as baroreceptor reflex. இந்த baroreceptor reflex பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எவ்ரி மார்னிங் when you get out the bed, நீ பெட்டோட எழுந்திரிச்சின்னா baroreceptor reflex ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. when you lie on the flat, the gravitational force evenly distributed. நீ படுக்கையில் தூங்கும்போது பார்த்திங்கன்னா உன்னோட உடலில் இந்த gravitational force ஈவனாக இருக்கும். when you stand up, நீ எழும்பி நிட்டினா the gravity causes blood to pull into the lower extremities. ரத்தம் காலை நோக்கி கீழே உடையார ஆரம்பிச்சிடும். அதை மீறி உடம்புக்கு மேலே ரத்தத்தை ஏற்றணும்னா அந்த பேரோரெசெப்டர் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக தான் அந்த பிளட் மேலே ஏறுது. இந்த டிக்ரீஸ் பிளட் ப்ரெஷர் அப்பான் த ஸ்டாண்டிங் நோன் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் சொல்கிறோம். ஸோ ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் நார்மலி ட்ரிகர் த பேரோரெசெப்டர் ரிஃப்ளெக்ஸ். கீழே பக்கம் விழுந்த உடனே எந்திரிச்சின்னொடனே பிளட்டெல்லாம் கால் நோக்கி தான் வந்திருக்கணும் இல்லையா. ஆனால் இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ்லேருந்தும் அது மூலமாக எது ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பேரோரெசெப்டர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த பிளட் ஈவனாக எல்லா பிளேஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டின் இன்க்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்க்ரீஸ்டு peripheral resistance which together increase mean the atrial pressure அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் இருக்குது. ஓகே, எலக்ட்ரோ கார்டியோகிராம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.